இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்கிமிட் ட்ரிகர். இதுவும் ஒரு ஆசிலேட்டர் சர்க்யூட் மாதிரி தான், வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர் தான். இது ஜஸ்ட் லைக் ஏ பைஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். எமிட்டர் கப்புல்டு மல்டி வைப்ரேட்டர்னு சொல்லலாம். இதுக்கு பேர் வந்து எமிட்டர் கப்புல்டு மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், இது வந்து சைன் வேவ் டு ரெக்டாங்குலர் வேவ் கன்வெர்ட்டர். நம்ம இன்புட் சைன் வேவ் கொடுத்தா அது ரெக்டாங்குலராக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு சர்க்யூட். இதனுடைய அவுட்புட் வந்து ரெக்டாங்குலர் வேவ் ஃபார்மாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆசிலேட்டர் சர்க்யூட்டில் எதுக்குமே நம்ம இன்புட் கொடுக்கல. ஸோ வித்தவுட் இன்புட் நம்ம கொடுக்கக்கூடிய டிசி சப்ளைலேருந்து அது ஆசிலேஷன் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஸ்கிமிட் ட்ரிகருக்கு வி ஹவ் டு ப்ரொவைட் த இன்புட். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட், அந்த இன்புட்டில் இது என்ன செய்யும்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டில் 2 லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஒன்று அப்பர் ட்ரிகரிங் பாயிண்ட், அனதர் ஒன் லோயர் ட்ரிகரிங் பாயிண்ட். யூடிபி எல்டிபி 2 ட்ரிகரிங் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். 2 ட்ரிகரிங் பாயிண்ட், 2 ட்ரிகரிங் வோல்டேஜ். நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜில் 2 ட்ரிகரிங் வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த 2 ட்ரிகரிங் வோல்டேஜுக்குள்ளார அந்த அவுட்புட் மாறும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். ஸோ யூடிபி எல்டிபி லோயர் ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ அந்த லோயர் ட்ரிகரிங் பாயிண்ட் வந்த உடனே அவுட்புட் கண்டிஷன் ஸ்டேபிள்லேருந்து ஆனில் இருந்து ஆஃப் ஆகிடும். Then input vary ஆகுது. அந்த when the input is more than the upper triggering point UTP அதை ரீச் ஆன உடனே அவுட்புட் ஆஃபில் இருந்தால் ஆனுக்கு மாறிடும். ஸோ எகைன் அந்த இன்புட் வேரி ஆகும்போது எகைன் அவுட்புட் மாறும். இன்புட் பொறுத்து அவுட்புட் மாறும். இப்போ நம்ம ஒரு சைன் வேவ் கொடுக்குறோம். அந்த சைன் வேவில் 2 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சைன் வேவ் வேரியேஷன் வரும், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அதில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு 1 வோல்ட். ஸோ அந்த 1 வோல்ட் ரீச் ஆன உடனே ஸோ இது அவுட்புட் வந்து அப்பர் ட்ரிகர் இது மாறிடும், ஆன்லேருந்து ஆஃபுக்கு வந்துடும். அதே மாதிரி அவுட்புட் ஒரு 5 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 5 வோல்ட் ரீச் ஆன உடனே அவுட்புட் கண்டிஷன் ஆன் ஆகிடும். ஸோ ஆன்லேருந்து ஆஃப், ஆஃப்லேருந்து ஆன். அந்த 1லேருந்து 5 வோல்ட் இந்த இன்புட் மாற 1 வோல்ட் வந்தோடனே அவுட்புட் கண்டிஷன் மாறும். 5 வோல்ட் ரீச் ஆனால் அவுட்புட் கண்டிஷன் மாறும். ஸோ அந்த 1 to 5க்குள்ளார அந்த அவுட்புட் மாறிக்கிட்டே வரதோட்டு இதுக்கு பேர் வந்து ஸ்கிமிட் ட்ரிகர்னு பேர். இது ஜஸ்ட் லைக் ஏ எமிட்டர் கப்புல்டு மல்டி வைப்ரேட்டர்னு பேர். இது வந்து ஒரு பைஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் மாதிரி தான். 2 ஸ்டேட் மாறும். ஆனால் 2 ஸ்டேட் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் நம்ம கொடுக்குற இன்புட்லேருந்து எடுத்துக்கும். இதுக்கு நம்ம இன்புட் அப்ளை பண்ணணும். ஸோ 2 ட்ரிகரிங் இன்புட் அப்ளை பண்ணணும், லோயர் ட்ரிகரிங் பாயிண்ட், அப்பர் ட்ரிகரிங் பாயிண்ட். அதனால் இது பைஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் மாதிரி ஆன் ஆஃப் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோன்னா, டு கன்வெர்ட் தி சைன் வேவ் இன்ட்டு ஸ்கொயர் வேவ், அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இப்போ அந்த சர்க்யூட்டை பார்ப்போம். ஸ்கிமிட் ட்ரிகர் சர்க்யூட் எப்படி இருக்கும், அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்கிமிட் ட்ரிகர். ஸோ இது 2 டிரான்சிஸ்டர். ஸோ எமிட்டர் கப்புல்டு டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா, ஸோ அதனுடைய அந்த கலெக்டர் பாயிண்ட் பொட்டன்ஷியல் ஆன் ஆச்சுன்னா அது 0 ஆகிடும். எமிட்டருக்கு என்ன வோல்டேஜுக்கு அந்த வோல்டேஜுக்கு வந்துடும். ஆஃபாக இருந்ததுன்னா ஸோ கலெக்டர் வோல்டேஜ் ஈக்குவல் டு விசிசி, நம்ம கொடுக்கக்கூடிய விசிசி சப்ளையாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் லைக் இந்த ஃப்ளிக்கரிங் பைபாஸ் கெப்பாசிட்டர்னு பேர். ஸோ இந்த இடத்துல இந்த 2 எமிட்டரையும் ஜாயின் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது கிரவுண்ட் பாயிண்ட். ஸோ இது another resistance. So output, so across this V0. இங்கே we have to provide the input. ஸோ அந்த இன்புட் இங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் டிரான்சிஸ்டர் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இன்புட் இங்கே இன்புட் நம்ம அப்ளை பண்ணுறது விட்டு, ஸோ we have to provide the input. ஸோ this is the Vin. கலெக்டர் கப்புல்டு. ஸோ கலெக்டர் இங்கேருந்து அவுட்புட்டு இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் VC1, இது RC1, RC2. ஸோ எமிட்டர், இது RE எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் RE. இது R2 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இது R1 ரெசிஸ்டன்ஸ். இது எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஸோ இங்கே இருக்க வோல்டேஜ் VE, இங்கே இருக்க வோல்டேஜ் VE.
ஸோ இதுதான் Schmitt Trigger சர்க்யூட். ஸோ ரெண்டு டிரான்சிஸ்டர் T1 T2. ஸோ T1க்கு நம்ம இன்புட் அப்ளை பண்ணுறோம், T2க்கு அவுட்புட் எடுக்கிறோம், T2வில் அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ ரெண்டு டிரான்சிஸ்டர். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் T1 ஸோ அது ஆன் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ டிரான்சிஸ்டர் T1 ஆன் ஆகிடுதுன்னா ஸோ அதனுடைய வோல்டேஜ் அந்த VC1 இது VC2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிரான்சிஸ்டர் T1 ஆன் ஆகிருக்கு, நம்ம இன்புட் அப்ளை பண்ணால் ஜஸ்ட்டு இப்போ கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறோம். ஸோ T1 ஆன் ஆகி இருந்ததுன்னா ஸோ when T1 ஆன் என்ன ஸ்டேட்டாக இருக்கும், when T1 ஆன் ஸோ வித்தவுட் நம்ம இன்புட்லாம் கன்சிடர் பண்ணலை, ஜஸ்ட் இப்போ T1 ஆன் ஆகிருக்கு, ஏதோ இன்புட் அப்ளை பண்ண T1 ஆன் ஆகிடுது. ஆன் ஆன உடனே ஸோ இந்த VC1 ஈக்குவல் டு ஸோ VC1 ஈக்குவல் டு இந்த கரண்ட் இது வழியாக வரும்போது which is equal to VE. ஸோ இந்த வோல்டேஜுக்கு வந்துடும் VE. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி RE இது வழியாக ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் இங்கே வந்துடும். அதே மாதிரி when T1 ஆஃப், when T1 ஆஃப் இது எப்படி ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது பின்னாடி பார்ப்போம், இந்த கண்டிஷன் பார்ப்போம். VC1 ஈக்குவல் டு VCC. VC1 is equal to VCC. அப்போ இந்த T1உடைய கண்டிஷன் ஸோ ஆன் ஆகிருக்குன்னா VC1 VEஆ இருக்கும், T1 ஆஃப் ஆகிருந்ததுன்னா VC1 is equal to VCC. அதே மாதிரி இப்போ T2 எடுத்துக்கிறோம். ஸோ when T2 ஸோ T2 ஆன் ஆகிருக்கு, T2 ஆன். ஸோ T2 ஆன் ஆகிடுதுன்னா ஸோ there is a current, இது வழியாக கரண்ட் பாஸ் ஆக போகுது. ஸோ அந்த கரண்ட் VCE1 ஸோ VCE2 ஸோ VC2 is equal to இந்த வோல்டேஜ் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இது வழியாக ஒரு கரண்ட் வரும், கரண்ட் வரும்போது VCC மைனஸ் IC இன்ட்டு RC. ஸோ இதில் வரக்கூடிய கரண்ட் IC. ஸோ இந்த ட்ராப் அது போக மீதி இங்கே VCC அப்ளை பண்ணுறோம், இங்கே என்ன ட்ராப் இருக்கோ அந்த ட்ராப்பு போக மீதி இருக்க வோல்டேஜ் தான் VC2ன்னு இருக்கும். அப்போ T2 ஆன் ஆகிடுதுன்னா VC2 is equal to VCC minus IC into RC2. அல்லது இந்த VC2 பார்த்தீங்கன்னா which is equal to collector to emitter. ஸோ இந்த பாயிண்ட் இதுவும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ சப்ளை நமக்கு தெரியும், ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா கலெக்டர் எமிட்டரில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதான் கலெக்டர் வரப்போகுதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த எமிட்டர் பார்த்தீங்கன்னா which is equal to VEன்னு இருக்கும், which is equal to VE. ஸோ when T2 off, so T2 off, so T2 off na there is no current, IC is equal to 0. So in the current 0, so therefore VCE2 is equal to VCC. So இந்த VC2 தான் நமக்கு அவுட்புட்டாக எடுக்கிறோம். ஸோ அதனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ அவுட்புட் உடைய கண்டிஷன் அவுட்புட் லெவல் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லெவலில் இருக்கும். ஸோ ஒன்று T2 ஆன் ஆகிடுத்துனா ஸோ அவுட்புட் VC2 ஈக்குவல் டு VE. ஸோ T2 ஆஃப் ஆகிருந்ததுன்னா T2 ஆஃப் ஆகிருந்ததுன்னா VCE2 இஸ் ஈக்குவல் டு VCC ப்ளஸ் VCC. ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் உடைய கண்டிஷன். அப்போ அவுட்புட் இந்த ரெண்டு ஸ்டேட்குள்ளார மாறிக்கிட்டே வரும் பேஸ்ட் ஆன் தி T1. ஸோ இந்த T1 என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த அவுட்புட் மாறிக்கிட்டே இருக்கும். எய்தர் VEஆ இருக்கும் ஆர் VC2 ஆர் VCCஆ இருக்கும். இந்த ரெண்டு லெவலுக்குள்ளார தான் அவுட்புட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே அவுட்புட்டைய ஸ்டேட்டஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், என்ன வோல்டேஜில் இருக்குன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரம் த பேசிக் டிரான்சிஸ்டர் கரண்ட் ஈக்குவேஷன். ரைட். இப்போ இந்த இடத்துல நான் இன்புட் அப்ளை பண்ணுறேன். ஸோ வென் த இன்புட் அப்ளைடு, இந்த இடத்துல நான் இன்புட் அப்ளை பண்ணுறேன். இந்த இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வேவ், இந்த எக்ஸாம்பிள் சைன் வேவ் அப்ளை பண்ணுறேன். இந்த சைன் வேவ் அப்ளை பண்ணுறதோட்டு ஸோ அப்ளை தி இன்புட். இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறது இன்புட் வச்சு அனலைஸ் பண்ண போகிறேன். அப்ளை சைன் வேவ் இன்புட், சைன் வேவ் இன்புட். ஸோ இந்த இடத்துல நம்ம சைன் வேவ் கொடுத்துருக்கேன், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்திருக்கேன். இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இந்த இன்புட் வோல்டேஜ் எப்போ இந்த ட்ராப் இதை விட அதிகமாக வருது, இந்த VE விட, ஏன்னா இந்த VE தான் இங்கே இது நெகட்டிவாக பண்ணிகிட்ருக்கு. அப்போ when the input is more than this VE, இந்த VE விட அதிகமாக வரும்போது
T1 ஆன் ஆகும். ஸோ T1 எப்போ ஆன் ஆகும், நம்ம கொடுக்குற இன்புட்டில் T1 எப்போ ஆன் ஆகும். இப்போ T1 ஆஃபில் இருக்குது. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் VCC ஆகிருக்கு. இந்த VCCயால் இந்த இடத்துல இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிருக்கு. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும்போது இதில் கரண்ட் போய் இந்த வோல்டேஜ் VE வந்துட்டுருக்கும். இந்த VE இந்த எமிட்டரில் கிடைக்குது. அப்போ இந்த VE இருக்கிறதோடு தான் T1 ரிவர்ஸ் பயஸில் இருக்குது. அப்போ நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இந்த VE விட அதிகமாக வரணும். ப்ளஸ் அதனுடைய கட்டின் வோல்டேஜ் ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 0.7 வோல்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 2 லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த VE 1 வோல்ட், அதனுடைய கட்டின் வோல்டேஜ் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுக்கு பயாசிங் வோல்டேஜ் 0.7. அப்போ when the input is 1.7 volt T1 ஆன் ஸ்டேட். ஸோ எப்போ T1 ஆன் ஆகுனா எப்போ நம்ம அப்ளை பண்ணுற இன்புட் இந்த VE ப்ளஸ் அதனுடைய கட்டின் வோல்டேஜ் அதனுடைய ஆன் ஸ்டேட் வோல்டேஜ் 0.7 வோல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு 1 வோல்ட் எடுத்திங்கன்னா 1 + 0.7 1.7 வோல்ட்ஸ் போகும்போது இந்த இன்புட் 1.7 கிராஸ் ஆகும்போது T1 ஆன் ஆகிடும். அப்போ T1 ஆன் ஆன உடனே இந்த VC1 = VE. ஸோ இந்த VC1 என்ன ஆகிடுது, இந்த இடத்துல VC1 = VEன்னு மாறிடும். அப்போ இந்த VEன்னு வரும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். அப்போ டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆச்சுன்னா இந்த VC2 நம்ம பார்த்துருக்கோம், T2 ஆஃப் ஆகினா VC2 = VCC. அப்போ இந்த இன்புட் எப்போ VE + V கட்டின் வோல்டேஜ் அதை விட அதிகமாக போதோ அப்போ அவுட்புட் VC2 = VCC. ரைட். அப்போ அவுட்புட் VCC போயிடுது. ரைட். இந்த இன்புட் சைன் வேவ் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இன்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அப்புறம் குறையுது. ஸோ அப்போ when it is decreases, எப்போ நம்ம இன்புட் இந்த VE விட கம்மியாக வருதோ அப்போ இந்த T1 ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துடும். T1 ஆஃப் ஸ்டேட் வந்தோடனே இந்த VCC இந்த டிரான்சிஸ்டருக்கு போகும்போது இது ஆன் ஆகிடும். இது ஆன் ஆனோடனே இந்த T2 ஆன் ஆனோடனே VC2 = VE. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டில் எப்போ நம்ம அப்ளை பண்ணுற இன்புட் VE + V கட்டின் வோல்டேஜ் அதை விட அதிகமாக போதோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும், T1 ஆன் ஆகும். ஸோ T1 ஆன் ஆன உடனே T2 ஆஃப் ஆகிடும். அவுட்புட் வோல்டேஜ் VCCன்னு மாறிடும். அப்ளை பண்ணுற இன்புட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ when the voltage is less than the VE, எப்போ அப்ளை பண்ணுற வோல்டேஜ் VE விட கம்மியாக வருதோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஆஃப் ஆன இந்த வோல்டேஜ் VCCன்னு வரும். அப்போ இது ஆன் ஆகிடும். அப்போ இதனுடைய வோல்டேஜ் VEன்னு மாறிடும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சைன் வேவில் அந்த 2 லெவல் VE + VC, அனதர் ஒன் VC, இந்த VE, இந்த 2 லெவலுக்குள்ள அவுட்புட் மாறி மாறி வரும். ஸோ அதனால் அவுட்புட் VCCயாக இருக்கும் அல்லது VEயாக இருக்கும், இதுக்குள்ளார மாறும். இப்போ நம்ம சைன் வேவ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்ளைட் வோல்டேஜ் இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா T1 ஆஃப், ஸோ இனிஷியலி T1 ஆஃப் ஆயிருக்கு, ஏன்னா இன்புட்டே இல்லை. தட் இஸ் Vin = 0. Vin = 0. இந்த இடத்துல அப்ளை பண்ணுற Vin 0வாக இருக்குது. ஸோ அப்போ T1 ஆஃப் ஆகிருக்கு. ஸோ தேர்ஃபோர் VC1 = VCC, இது VCCன்னு மாறுது. தேர்ஃபோர் T2 ஆன். ஸோ T2 ஆன் ஆகிறது விட்டு அதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் VC2 = VE. VC2 = VE. அப்போ இனிஷியலாக அவுட்புட் வோல்டேஜ் VE லெவலில் இருக்கும். ஸோ தட் VE என்ன செய்யுதுன்னா, ஸோ தட் வோல்டேஜ் VE மேக்ஸ் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஆஃப் T1 ரிவர்ஸ் பயஸ் ஆகும். ஸோ இந்த VE இந்த இருக்க வோல்டேஜ் இந்த எண்டு பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக ஆறிடும். அப்போ இந்த வோல்டேஜ் இந்த டிரான்சிஸ்டரை நெகட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரிவர்ஸ் பயஸ் ஆகிடுது. ஆனால் இங்கே இந்த பாயிண்ட் VCCயாக இருக்குது. இங்கே அப்ளை பண்ணுற பாயிண்ட் VCC, இதுக்கு கிராஸாக வரக்கூடிய ட்ராப்பால் இங்கேயும் அதே VE தான் போயிருக்கும். ஆனால் இந்த பாயிண்டில் இருக்க வோல்டேஜ் VCC. ஸோ இந்த VE விட VCC அதிகமாக இருக்குது, அதனால் இது ஆனில் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் இந்த எமிட்டருக்கு VEன்னு அப்ளை பண்ணுறதோடு இது ரிவர்ஸ் பயஸாக மாறிடுது. அப்போ when input, இப்போ கண்டிஷன் வரும், when sine wave, when applied input Vin
more than VE plus VC cut-in voltage, VCT ன்னு எடுத்துக்கணும். So where VCT is the cut-in voltage, cut-in voltage. அது ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுக்கு cut-in voltage. ஸோ ஆல்ரெடி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ VCT cut-in voltage வந்து நியூ voltage which is equal to 0.7. VE for example 1 volt. So therefore when Vin greater than 1.7 volts, so now T1 on, T1 on. Points புரியுதா? ஸோ T1 on. ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இந்த எமிட்டரில் இருக்க இந்த ட்ராப்பை விட அதிகமாக வருதோ தென் இந்த T1 ஆன் ஆகிடுது. திஸ் இஸ் த ட்ரிகரிங். அப்போ T1 ஆன் ஆன உடனே அதனுடைய VC1, ஸோ தேர்ஃபோர் அதனுடைய கலெக்டர் பொட்டன்ஷியல் VC1 இஸ் ஈக்குவல் டு VE. அந்த VC1 VEன்னு மாறிடும். ஸோ தட் VE மேக்ஸ் த T2. ஸோ தேர்ஃபோர் VE மேக்ஸ் T2 ஆஃப், மேக்ஸ் T2 ஆஃப். ஸோ T2 ஆஃப் பண்ணிடுது. ஸோ T2 ஆஃப் ஆன உடனே அதனுடைய கலெக்டர் வோல்டேஜ் தேர்ஃபோர் VC2 is equal to VCC. So now VC2 output, VC2 is equal to VCC. So இங்கே output VC2 is equal to VE. அப்போ இன்புட் இந்த ரெஃபரன்ஸ் VE விட ப்ளஸ் அந்த கட்-இன் வோல்டேஜ் ரெண்டுத்தை விட அதிகமாக போகும்போது T1 ஆன் ஆகிடுது. அந்த T1 ஆன் ஆன உடனே அதனுடைய கலெக்டர் வோல்டேஜ் டிரான்சிஸ்டர் T2க்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த T2உடைய வோல்டேஜ் இந்த VIன்னு வரும்போது இது ரிவர்ஸ் பயஸ் ஆகி இது ஆஃப் ஆகிடுது. இது ஆஃப் ஆன உடனே இந்த VC2 VCCன்னு மாறிடுது. இப்போ அவுட்புட் VEயாக இருந்தது VCCயாக மாறிடுது. எகைன் இந்த இன்புட் டிக்ரீசஸ். ஸோ when the applied input sine wave நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த லெவலில் தாண்டின உடனே எகைன் when the input decreases என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ applied input டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆன உடனே when the input is less than VE, இதை விட கம்மியாக வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணுற ஏசி இன்புட் ஒரு 0.5 வோல்ட்ஸ் வருது. VE ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 1 வோல்ட் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு ஒரு 0.5 வோல்ட்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. 1 வோல்ட்டோட கம்மியான உடனே இந்த டிரான்சிஸ்டர் T1 ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன உடனே VC1 is equal to VCC. இது VCCன்னு மாறினே T2 ஆன் ஆகிடும். T2 ஆன் ஆன உடனே இந்த VC2 is equal to VE. பழையபடி அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போ இந்த இன்புட் ரெண்டு லெவலுக்குள்ளார, ஸோ when it is more than VE plus VCT, another one when it is less than VE, இந்த ரெண்டு லெவலுக்குள்ள அவுட்புட் மாறுது. ஸோ when the applied input decreases, when the applied AC input, when the applied AC input decreases, so முதல்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், decreases when Vin less than VE. For example, நம்ம ஆல்ரெடி VE 1ன்னு எடுத்திருக்கோம். Vin equal to 0.9. VE நம்ம 1 வோல்ட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இது 1 வோல்ட் இருக்குது. அப்போ 0.9 லெஸ் தென் 1 வோல்ட். ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது T1 ஆஃப். ஸோ T1 ஆஃப் ஆகிடுது. ஸோ T1 ஆஃப். ஸோ T1 ஆஃப் ஆன உடனே அதனுடைய கலெக்டர் பொட்டன்ஷியல் VC1 ஈக்குவல் டு VCC. இந்த VCC மேக்ஸ் த T2 ஆன். ஸோ when T2 ஆன், ஸோ when T2 on, so now அதனுடைய கலெக்டர் பொட்டன்ஷியல் VC2 is equal to VCE or VE. இந்த வோல்டேஜுக்கு வந்துடும். அப்போ now இது அவுட்புட் ஸ்டேட். ஸோ செகண்ட் அவுட்புட் ஸ்டேட். ஃபஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது அவுட்புட் ஸ்டேட். அவுட்புட் ஸ்டேட் இங்கே நம்ம தனியாக ட்ரிகரிங் சர்க்யூட் தனியாக அப்ளை பண்ணலை. கொடுக்குற இன்புட் இட் செல்ஃப் ஆக்டிங் எஸ் ஏ ட்ரிகரிங். நம்ம இன்புட்டே ஆக்டிங்காக ட்ரிகரிங் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சைன் வேவை பேஸ் பண்ணி இப்போ இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னதை வேவ் ஃபார்மாக ப்ளாட் பண்ணுறோம். ஸோ வேவ் ஃபார்ம் ஃபார் தி ஸ்கிமிட் ட்ரிகர். ஸோ இதனுடைய சைன் வேவ் அப்ளை பண்ணுறோம். அந்த சைன் வேவோட ரெண்டு லெவல் எடுத்துக்கிறோம். ஸோ இது இஸ் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ திஸ் இஸ் தி
So Vin. So Vin less than VE. இது Vin greater than VE. So அப்போ இந்த பாயிண்டில் வரும்போது, so when it is first condition, so output. So இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இந்த இது அவுட்புட் V0 என்னவா இருக்குன்னு பார்க்குறோம். So when it is greater than VE plus VCT ன்னு வருது. When it is greater than VE plus VCT இந்த லெவலுக்கு வரும்போது now output. So VC output வந்து கட் இன் வோல்டேஜ் தாண்டி வரும்போது so VC2 is equal to VE மாறிடுது. ஸோ அவுட்புட் வந்து VE. ஸோ லோயர் ட்ரிகர் பாயிண்ட் ஆல்ரெடி இது T1 VCCயாக இருந்தது. ஸோ இனிஷியலாக VC1 equal to VCC. ஸோ VC is equal to 0. இது லோயர் ட்ரிகரிங் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ இது வந்த உடனே ஸோ இந்த அவுட்புட் ஹை ஸ்டேட்டாக மாறிடும். ஸோ இந்த லெவல் வரலையும் அது ஹை ஸ்டேட்டாக இருக்கும். Then when it is lower triggering point, இது upper triggering point UTP. So இது lower triggering point LTP. So now output is going to be low level. So in the voltage VE. So இதுக்குள்ளார தான் மெயின்டைன் ஆகும். So இந்த voltage VCC. இந்த voltage VE. So அப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்தக்குள்ளார திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜை விட அதிகமாக போன உடனே அவுட்புட் VCC. எகைன் இந்த இன்புட் குறைஞ்சிக்கிட்டே வருது. when it is less than this, இந்த LTP விட கம்மியாக வந்த உடனே அவுட்புட் VEன்னு மாறிடுது. எகைன் திருப்பி எப்போ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அந்த அவுட்புட் எகைன் VCCயாக மாறும். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் வேவ் ஃபார்ம். அப்போ இது இன்புட் சைன் வேவ், Vin சைன் வேவ், அவுட்புட் Vout ஸ்கொயர் வேவ். ஸோ அப்போ இது சைன் வேவை ஸ்கொயர் வேவாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த UTP அப்படின்றது லோயர் ட்ரிகரிங் அப்பர் ட்ரிகரிங் பாயிண்ட். LTP லோயர் ட்ரிகரிங் பாயிண்ட். UTP. ஸோ இந்த UTPன்றது என்னென்னா Vin greater than VE plus VCT. Lower triggering point Vin less than VE. So this is the LTP and UTP. So this is the concept Schmitt trigger. அப்போ அந்த Schmitt triggerன்றது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜே ஒரு ட்ரிகரிங்காக ஒர்க் ஆகி அந்த ட்ரிகரிங்கில் அவுட்புட் மாறி வந்துகிட்டே இருக்கும். வித்தின் த 2 லெவல், அந்த 2 லெவல்குள்ளார் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 2 லெவல்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற சர்க்யூட்டில் இந்த VE VCC இதுக்குள்ளார மாறிக்கிட்டே வரும். இதை தாண்டி வராத அவுட்புட். ஸோ அதனால தான் இது வந்து Schmitt triggerன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு அவுட்புட் சைன் வேவை ஸ்கொயர் வேவாக கன்வெர்ட் பண்ணணும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ட்ரிகரிங் பல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஒரு டிவைஸ் ஆன் பண்ணணும். சைன் வேவ் டு ஸ்கொயர் வேவ் கன்வெர்ட்டர் வேணும். அது மாதிரி அப்ளிகேஷன் இந்த மாதிரி சர்க்யூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஸ்கொயர் பல்ஸை ஜென்ரேட் பண்ணி அந்த பல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த சாப்பர் சர்க்யூட். ஸோ அதில் கரண்ட் லிமிட்டிங் CTC அப்படின்னு சொல்லுவாங்க, கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் அப்படின்னு. நம்ம 2 லிமிட் நம்ம ஏசி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கோம். இந்த டெம்பரேச்சருக்குள்ளார அது வந்து அவுட்புட் இந்த கம்ப்ரஸரோட ஆன் ஆகி ஆஃப் ஆகி வரும். அப்போ அந்த டெம்பரேச்சர் குறையும் போது கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக போது கம்ப்ரஸர் அது மாதிரி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த அது மாதிரி ஒரு சர்க்யூட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸில் அடுத்த காம்போனன்ட்ஸ்.